CS 8392, Unit 2, Topic 1, Inheritance. Inheritance is one of the important concepts in object-oriented programming. Java inheritance is the process by which one class can reuse the methods and fields of other class. The derived class, which is called a subclass, the class which inherits the parent class. It reuses the methods and variables of the base class, which is called as superclass. Inheritance represents is a relationship which is also called as parent-child relationship. That is, a parent class can have any number of child class, whereas a child class can have only one parent class. Child class inherits the parent class using extends keyword. Syntax. So class name. So class name வந்து subclass. அது வந்து ஒரு parent class extend பண்ணும். That is called as extends superclass. அதுக்குள்ள any number of methods and fields வந்து இருக்கலாம். Different types of inheritance in Java. Single inheritance, multiple inheritance, which is through interface, multi-level inheritance, hierarchical inheritance, hybrid inheritance. This is also through interface. Single inheritance. The process of creating only one subclass from only one superclass is known as single inheritance. So, single inheritance அப்படினா ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு சப்கிளாஸை கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரு சப்கிளாஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, தட் இஸ் சூப்பர் அப்படின்னு நான் நேம் வச்சுருக்கிறேன். ஸோ கிளாஸ் சூப்பர். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன். ஸோ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் சூப்பர் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். இன்ட் a is equal to 10. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே we can create one method. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். print a அப்படின்னு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். system.out.println a is equal to a அப்படின்னே பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா a is equal to 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு சூப்பர் கிளாஸ், நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் இருந்து நான் வந்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் ஒரு சப்கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா எக்ஸ்டென்ஸ் சூப்பர் கிளாஸ். ஸோ இது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். எக்ஸ்டென்ஸ் சூப்பர் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் சப் அப்படின்னு ஒரு கிளாஸு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு எக்ஸ்டென்ஸ் எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா சூப்பர் கிளாஸ்லேருந்து இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் அந்த கிளாஸில் ஐம் கிரியேட்டிங் ஒன் வேரியபிள் பி அப்படின்னு ஒரு வேரியபிள், தட் இஸ் இன்டீஜர் வேரியபிள் 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் print அப்படிங்கிற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மெத்தடில் நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மெத்தடை நான் இங்கே கால் பண்ணுறேன். print a அப்படிங்கிற மெத்தடை ஸ்பேஸ் வராது, print a அப்படிங்கிற மெத்தடை நான் இங்கே கால் பண்ணுறேன். system.out.println b is equal to 10 சாரி b is equal to plus b அப்படின்னா இங்கே bயோட வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இது கால் ஆகும்போது b is equal to 20 அப்படிங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தடு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் வேணாலும் ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ void print sum. ஸோ அதில் system.out.println sum is equal to I want to add those 2 variables. ஸோ a plus b வந்து எனக்கு ஆட் பண்ணணும், a plus b. நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு நான் வந்து மெயின்காக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் சாம்பிள். அப்போ நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணும்போது sample.javaன்னு தான் சேவ் பண்ணுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சப் கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சப் அதில் தான் நம்மளுக்கு வந்து சூப்பர் கிளாஸோடதும் இருக்குது, ஏன்னா அதை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ சப் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ சப் கிளாஸ் ஆஃப். நம்ம சூப்பர் கிளாஸில் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டையும் நம்ம சப் கிளாஸில் தான் இன்வோக் பண்ணி வச்சுருக்கோம். print a அப்படின்னு நம்ம இங்கே இன்வோக் பண்ணியிருக்கோம். அது எங்கே இருக்குது, பிரிண்ட்டுங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம அதை மட்டும் இங்கே கால் பண்ணால் போதும். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட் சம் ஆஃப். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே அந்த இது வந்து இங்கே போகுமா நம்மளுடைய கம்பைலர், அங்கே போயிட்டு என்ன ஆகும் print a. ஸோ print aல நம்மளுக்கு என்ன இருக்குது, a is equal to
10 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண வச்சுருந்தோம். இங்கே வந்து b is equal to 20. ஸோ அவுட்புட்டில் a is equal to 10, b is equal to 20 and print sumமில் நம்மளுக்கு என்ன இருக்குது, b ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு sum is equal to 30 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரே ஒரு சூப்பர் கிளாஸுக்கு ஒரு சப் கிளாஸை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். The process of creating one subclass for more than one super class. So ஒரு subclassல இருந்து நம்ம more than one number of super class-ஐ வந்து நம்ம create பண்ணிக்கலாம். That is called as multiple inheritance. Java வந்து multiple inheritance-ஐ support பண்ணாதனால நம்ம வந்து இங்கே இன்னொரு கான்செப்ட் கொண்டு வரோம். That is called interfaces. So இது வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம படிப்போம். இன்டர்ஃபேஸ்னா என்ன, அதோட கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்காக நம்ம இன்டர்ஃபேஸஸ் என்னங்கிறத நான் வந்து இதில் சிம்பிளாக சொல்லித்தரேன். இன் டீட்டெயில் வந்து இந்த செகண்ட் யூனிட்டோட நெக்ஸ்ட் ஹாஃபில் நம்ம படிப்போம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ். ஸோ சப் கிளாஸுங்கிறது ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து நிறைய நம்பர் ஆஃப் சைல்டு, சூப்பர் கிளாஸஸ் எல்லாமே சைல்டு. ஸோ ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து நிறைய நம்பர் ஆஃப் சைல்டு கிளாஸஸ் வந்து கிரியேட் ஆகுது. பட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனி நம்பர் ஆஃப் சைல்டு கிளாஸஸ் இருக்கலாம், பட் ஒன்லி ஒன் பேரண்ட் கிளாஸ் தான் இருக்கணும். இதை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி டெஃபினிஷன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். அதில் வந்து நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் சூப்பர் கிளாஸஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே இன்டர்ஃபேஸஸ் வந்து 2 இன்டர்ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டுக்குமே வந்து நான் சூப்பர் 1 சூப்பர் 2 அப்படின்னு இன்டர்ஃபேஸோட நேமை நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் a is equal to 10, அதில் ஒரு மெத்தட் print aங்கிற ஒரு மெத்தட். இன்டர்ஃபேஸ் 2ல் b is equal to 20, அதுலேயும் print b அப்படின்னு ஒரு மெத்தட். இதுவும் ஜஸ்ட் அடிஷன் ப்ரோக்ராம் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து எக்ஸ்டெண்ட், கிளாஸ்னால் எக்ஸ்டெண்டுன்னு கீவேர்ட். ஸோ கிளாஸ் நேம்னு யூஸ் பண்ணோன்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட்ஸ், எக்ஸ்டென்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் நம்ம ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு சப்புன்னு நான் நேம் வச்சுருக்கேன். இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் சூப்பர் 1 சூப்பர் 2, எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே ஐ எம் கிரியேட்டிங் ஒன் வேரியபிள், தட் இஸ் int c is equal to 30. ஓகே, ஹியர் ஐம் ஜஸ்ட் இன்வோக்கிங் த print a. அங்கே நம்ம க்ரியேட் பண்ண print aங்கிற மெத்தடுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், a is equal to plus a, ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. சேம் மெத்தட் நேமை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம வந்து எரர் வரல, சேம் அங்கே யூஸ் பண்ணதை இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அங்கே பப்ளிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்டட், இதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண இடத்துல இதே print aன்னு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்டட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருந்தா நம்ம வந்து சப் கிளாஸில் இதே சேம் மெத்தட் நேமை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ எரர் வராததுக்கு ரீசன் அது வந்து பப்ளிக்காக இருக்கிறனால. ஸோ சிஸ்டம்.out println ஏவை வந்து ஜஸ்ட்டு a is equal to அதோட வேல்யூவை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி print bயில் bயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன், தட் இஸ் கால்ட் as void b. அதில் வந்து நான் print aவையும் கால் பண்ணுறேன், print bயை கால் பண்ணுறேன், மெத்தடை ஜஸ்ட்டு கால் பண்ணுறேன் அண்ட் cயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நாட் அடிஷன் ப்ரோக்ராம், ஜஸ்ட் abc அப்படிங்கிற ஒரு 3 வேல்யூவை மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. சப் கிளாஸோட நேம் object is equal to new the subclass of. So object dot print off. So print off அப்படின்னு உடனே இங்கே போகும். printல என்ன மெத்தட் நேம் இருக்குது, print a. அப்போ print aக்கு போகும். print aல என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், aயோட வேல்யூவை மட்டும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் print bயில் bயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் printல என்ன இருக்குது, system.out println cயோட வேல்யூ 30. ஸோ நம்மளுக்கு output வந்து என்ன கிடைக்கும், a is equal to 10, b is equal to 20, c is equal to 30. So third is multi-level inheritance. We can create new subclass from already inherited subclass. So நம்ம ஃபஸ்ட்டு ஒரு parent class இருப்பாங்க, அந்த parent classல இருந்து நம்ம ஒரு subclass-ஐ create பண்ணியிருப்போம். அந்த subclassல இருந்து again நம்ம இன்னொரு சூப்பர் கிளாஸை create பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒரு பேரண்ட், அந்த பேரண்ட்டுக்கு இன்னொரு சைல்டு இருப்பாங்க, அந்த சைல்டுக்கு இன்னொரு சைல்டு இருப்பாங்க. அப்போ இந்த பேரண்ட் வந்து கிராண்ட் பேரண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து ஒரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் நம்ம இப்போ ஒரு கிளாஸ் நேம் இருக்கும், அந்த கிளாஸ் நேமை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் பை யூஸிங் அனதர் கிளாஸ் நேம். அகைன் இந்த கிளாஸை நம்ம இன்னொரு இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்டென்ஸ் சி அப்படின்னு நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா?
Okay, so first பார்க்கலாம் class name, that is our super class. Okay, next int a is equal to 10, name அதே மாதிரி void print aங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபிசி 3 வேல்யூவை வாங்கிட்டு அந்த 3ஐயும் ஆட் பண்ணி சம்முன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சூப்பர் கிளாஸுக்கு நம்ம ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேவா, எக்ஸ்டென்ஸ் super1. அகைன் இங்கே b is equal to 20. அந்த b-யை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் கிரியேட்டிங் ஒன் மெத்தட் void system.println b is equal to 20 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த சப் சூப்பரை அகைன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பை யூஸிங் கிளாஸ் சப் அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸ் நேம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் த சப் சூப்பர். எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சப் சூப்பர். அகைன் c is equal to 30. void பிரிண்ட்டில் நான் எதெல்லாம் இன்வோக் பண்ண போகிறேன்னா print a, print b, அப்புறம் system.println c is equal to c-யோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன் print sumன்னு. அதில் எனக்கு இந்த 3ஓட ஆன்சரும் பிரிண்ட் ஆட் ஆகி சம்மில் பிரிண்ட் ஆகணும். சாம்பிள் கிளாஸ் எழுதியிருக்கிறேன். அதில் மெயின் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணணும், கடைசியாக நம்மளுடைய சப் கிளாஸ். ஸோ சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ சப் கிளாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் டாட் பிரிண்ட்டு, அப்புறம் பிரிண்ட் சம் ரெண்டையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் சம் மெத்தடை கால் பண்ண உடனே நம்மளுக்கு எங்கே போகும், இந்த சம். அதுக்கு முன்னாடி பிரிண்ட்டை கால் பண்ணால் பிரிண்ட் ஏ. ஸோ இந்த மெத்தடில் ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பியில் b is equal to 20 பிரிண்ட் ஆகும். c is equal to 30. பிரிண்ட் சம்மில் sum is equal to 3ஓட வேல்யூ ஆட் ஆகி 60 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ a is equal to 10, b is equal to 20, 30 and sum is equal to 60. Next, hierarchical inheritance. So the process of creating more than one subclasses from one superclass is known as hierarchical inheritance. So ஒரு parent அந்த parentக்கு 2 child அந்த மாதிரி. ஓகேவா, this இந்த condition. ஒரு parent 2 child. So we will create one superclass. இப்போ for example ஒரு super அப்படின்னு ஒரு class create பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு class subclass 1, subclass 2 அப்படின்னு 2 class. இந்த கிளாஸுக்கு என்ன பண்ணுவோம், sub1 extends super, sub2 extends super அப்படின்னு ஒரு 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சப் கிளாஸ் 1ல் சம் வேல்யூ ஏபின்னு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். சப் கிளாஸ் 2ல் சம் வேல்யூ ஏபின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம கிளாஸ் சூப்பரை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் சூப்பர் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஏ void பிரிண்ட்டுங்கிறது மெத்தட், system.println அந்த ஏயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ sub1 அதில் நம்ம எக்ஸ்டென்ஸ் super1 பண்ணுறோம். ஓகே, கிளாஸ் sub1, ஸோ சப் கிளாஸ் 1 which extends from super1 இன்ட்டு பிக்கு வேரியபிளுக்கு 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு a is equal to 1. ஏக்கு நம்ம ஒரு டேட்டா டைப் எதுவுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஏவை ஆல்ரெடி super1ல் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுலேருந்து தானே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சப் கிளாஸை. அங்கே இந்த ஏக்கு என்னது, இன்டீஜர். அந்த இன்ட்டு வேல்யூ என்னது, நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அங்கே டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் இனிஷியலைசேஷன் பிளாக். இப்போ void பிரிண்ட்டுன்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி இங்கே print a அப்படின்ட்டு நம்ம சூப்பரில் க்ரியேட் பண்ண மெத்தடை இங்கே இன்வோக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு system.println b-யோட வேல்யூவை எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சப் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம் which is extends from the same super class 1 and we are giving the value for b is equal to 20. so sub 2ல bக்கு வேல்யூ கொடுக்குறேன், aக்கு வேல்யூ கொடுக்குறேன் and print aவை இங்கே இன்வோக் பண்ணுறேன். system.println b-யை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் போயிட்டு இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும்னு. ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாம்பிளாக சொல்கிறேன். சூப்பர் அப்படிங்கிற கிளாஸ், தட் இஸ் அவர் பேரண்ட் கிளாஸில் ஏவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஏவோட வேல்யூக்கு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கு நான் வந்து ஏவை இங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி print a அப்படிங்கிற ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு sub1 அப்படிங்கிற ஒரு சப் கிளாஸில் நான் பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன், ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு sub2 அப்படிங்கிற கிளாஸில் பியோட வேல்யூ வந்து 20, ஏயோட வேல்யூ 10 அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். sub1க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், sub2க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
first system.out.println subclass 1 அப்போ first outputல நம்மளுக்கு subclass 1 அப்படின்னு print ஆயிரும் next object 1 யூஸ் பண்ணி print அப்படிங்கிற மெத்தடை இன்வோக் பண்ணியிருக்கேன் ஓகே ஆப்ஜெக்ட் 1 வந்து எந்த இதில் இருக்கிறது sub 1ஓட கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஸோ அதில் நம்ம பிரிண்ட்டை இன்வோக் பண்ண உடனே நம்மளுக்கு பிரிண்ட்டில் என்ன இருக்குது print a ஸோ ஃபஸ்ட்டு a is equal to 1 print ஆகும் next b is equal to 2 print ஆகிடும் next system.out.println subclass 2 அப்போ subclass 2 அப்படிங்கிற வேல்யூ வரும் இது sub2 ஆப்ஜெக்ட் வந்து subclass 2ஓட ஆப்ஜெக்ட் அப்போ அதில் இருக்கிற பிரிண்ட்டை வந்து இன்வோக் பண்ண போகிறோம் ஸோ பிரிண்ட்டை இன்வோக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் print aன்னு இருக்கும் அடுத்து தான் bன்னு இருக்கும் பாருங்கள் print a அப்படிங்கிற மெத்தடை ஃபஸ்ட்டு இன்வோக் பண்ணியிருப்போம் அடுத்து b அதனால தான் ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னு பிரிண்ட் ஆகும் a is equal to 10 b is equal to 20 ஸோ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா subclass 1 a is equal to 1 b is equal to 2 subclass 2 a is equal to 10 b is equal to 20. Next hybrid inheritance. This is the process of combining more than one inheritance. Single, multiple, multi-level, hierarchical. இது எல்லாத்தையுமே combine பண்ணி யூஸ் பண்ணுறது தான் hybrid inheritance. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது ஒரு சப் கிளாஸ் அண்ட் இது இன்னொரு சப் கிளாஸ் அப்படின்னா ஸோ ஒரு சூப்பர் கிளாஸ் ஒரு சப் கிளாஸ் இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் hierarchical inheritance. நெக்ஸ்ட்டு இதை மட்டும் கன்சிடர் பண்ணால் ஒரு சப் கிளாஸ் ஒரு சூப்பர் கிளாஸ்னால் இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சப் கிளாஸ் ஒரு சூப்பர் கிளாஸ் அப்படின்னா இது அகெயின் ஒரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ இதே மாதிரி நிறையா நம்பர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம கம்பைன் பண்ணியிருக்கிறதுக்கு பேர் தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் எப்போவுமே பேரண்ட் கிளாஸ் ஒன்று தான் இருக்கும் ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்டு கிளாஸ் அகெயின் இன்னொரு சைல்டு கிளாஸ் அந்த சைல்டு கிளாஸ்லேருந்து இன்னொரு சைல்டு கிளாஸ் ஸோ திஸ் இஸ் யுவர் சைல்டு அந்த சைல்டுக்கு பார்த்தா இது பேரண்ட் இந்த பேரண்ட்டுக்கு இது இன்னொரு பேரண்ட் ஸோ தட் இஸ் கிராண்ட் பேரண்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ பார்த்த ஹைராரிக்கல் எக்ஸாம்பிளை மாதிரியே தான் ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் கிளாஸ் அதில் ஏங்கிற வேரியபிள் print a system.out.printlnல எனக்கு ஏயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு சூப்பர் கிளாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த சூப்பர் கிளாஸ்லேருந்து நான் இப்போ வந்து ஒரு சைல்டு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் ஸோ தட் இஸ் எக்ஸ்டென்ஸ் தட் இஸ் சப் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் சூப்பர் கிளாஸ் அதான் இங்கே கிளாஸ் sub 1 எக்ஸ்டென்ஸ் சூப்பர் 1 அடுத்தது இன்னொரு கிளாஸ் இருக்கும் இன்னொரு சைல்டு கிளாஸ் தட் இஸ் சைல்டு 2 அது எக்ஸ்டென்ஸ் சூப்பர் கிளாஸ் sub சூப்பர் எக்ஸ்டென்ஸ் சூப்பர் அப்படி இதெல்லாம் நம்ம வைக்கிற நேம் தான் நீங்கள் ஏபிசின்னு கூட ஈஸியாக வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறேன் b is equal to 2 a is equal to 1 நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான் void print ஸோ print a ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அடுத்து பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் இது வந்து மெத்தட் நேம் ஓகேவா இங்கே வந்து இனிஷியலைசேஷன் பிளாக் ஜஸ்ட் ஆன்சரை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அதே எக்ஸாம்பிள் சைல்டு 2லேருந்து சூப்பருக்கு பியோட வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் ஏயோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன் print b நெக்ஸ்ட்டு system.out.println இது ஒரு மெத்தட் அந்த மெத்தடில் நான் வந்து வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இந்த சைல்டு 2வை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த சப் சூப்பர் அப்படிங்கிற கிளாஸை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் கிளாஸ் இன்னொரு கிளாஸ் நேம் எக்ஸ்டென்ஸ் சப் சூப்பர் இங்கே சிங்கிற ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறேன் print அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே ஐ எம் இன்வோக்கிங் த print a மெத்தட் print b மெத்தட் அண்ட் ஐ ஹாவ் டு print c ஸோ சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் சப் கிளாஸ் 1க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சப் கிளாஸ் 2க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் we're going to print சப் கிளாஸ் 1 ஸோ இந்த print கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ a is equal to 1 b is equal to 2 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் ஏன்னா நம்மளுடைய சப் கிளாஸ் 1ல் நம்ம ஏக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பிக்கும் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு சப் கிளாஸ் 2 அதில் நம்ம ஆப்ஜெக்ட் 2வை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா a is equal to 10 b is equal to 20 and c is equal to 30 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் ஸோ திஸ் இஸ் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதே எக்ஸாம்பிளை கூட அந்த 5 இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் கேட்பாங்க அண்ட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட் overriding when a method in a subclass has the same name and type signature as a method in its superclass ஸோ ஒரு சப்கிளாஸ் இருக்குது அந்த சப்கிளாஸில் இருக்கிற கிளாஸோட நேம் ஓகேவா அந்த கிளாஸ் நேமும்
அதில் இருக்கிற டைப் சிக்னேச்சர், அதாவது வாய்டு டிஸ்பிளே அப்படி நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோன்னா அந்த நேமும் சூப்பர் கிளாஸில், அதாவது அதோட பேரண்ட் கிளாஸில் இருக்கிற நேமை மாதிரியே இருந்தது அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர்ரைட் மெத்தட். ஸோ சேம் நேம் வந்து திருப்பியும் வந்திருக்கு, ஓவர்ரைட் ஆயிருக்கு அப்படிங்கிறது மீனிங். டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச். It is the mechanism by which a call to an overridden method resolved at runtime rather than compile time. Dynamic method dispatch is important because this is how Java implements runtime polymorphism. So we'll see one example for method overriding. So class name declare பண்ணிருக்கேன், and dim1 dim2 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்கு நான் டபுள் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் எப்போவும் சேமாக தான் இருக்கும். அண்ட் அதில் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஏ அண்ட் பி, அதுக்கும் டேட்டா டைப் டபுள். ஸோ இப்போ நான் இந்த ஏவை டிம்முக்கு ஈக்குவேட் பண்ணுறேன், பியை dim2க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், தட் இஸ் டபுள் ஏரியா. அதில் system.println ஏரியா ஃபார் ஃபிகர் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் ரிட்டர்ன் 0 அப்படின்னு நான் வந்து என்னுடைய கிளாஸ் ஃபிகர் அப்படிங்கிற கிளாஸில் இதெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் வந்து நான் ஏரியா டபுள் ஏரியா அப்படின்னு ஒரு மெத்தடை நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன், அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிகர் அதிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ சேம் இன்ஹெரிட்டன்ஸ் தான், அதில் நம்ம எப்படி மெத்தடை ஓவர்ரைட் பண்ணுறோம். ஸோ ரெக்டாங்கிள் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஃபிகர். ஸோ ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி அகெயின் டபுள் ஏ டபுள் பி அப்படிங்கிற சேம் வேரியபிளை தான் இங்கேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன், தட் இஸ் சூப்பர் ஆஃப் ஏ கமா பி. நெக்ஸ்ட் டபுள் ஏரியா. So this is the same method which we have used in our figure class. So system.println inside area of rectangle அப்படின்னு print பண்ணணும். ஸோ என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா dim1 dim2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவை இந்த இடத்துல நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் வென் நம்மளுக்கு இந்த மெத்தடை கால் பண்ணும்போது. பை யூஸிங் த ரெக்டாங்கிள் கிளாஸ் இந்த மெத்தடை நம்மளுக்கு கால் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கணும். நெக்ஸ்ட் நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், சேம் ஃபிகர் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸ்லேருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், தட் இஸ் ட்ரையாங்கிள். ஸோ சேம் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு டபுள் ஏ டபுள் பி, ஐ எம் யூஸிங் ஏ அண்ட் பி as சூப்பர் கிளாஸ் அண்ட் டபுள் ஏரியா இன்சைட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் dim1 into dim2 divided by 3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் போகலாம். இந்த மெயின் ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஃபைண்ட் ஏரியா. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமை சேவ் பண்ணும்போது ஃபைண்ட் ஏரியா டாட் ஜாவான்னு தான் சேவ் பண்ணணும் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஐ எம் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார் அவர் பேரண்ட் கிளாஸ். ஸோ அதில் கிரியேட் பண்ணிவிட்டு ஐ எம் கிவிங் 2 வேல்யூஸ். ஸோ ஏக்கும் பிக்கும் வேல்யூவை கொடுத்துட்டேன். இப்போ ஐ எம் காலிங் ரெக்டாங்கிள் கிளாஸை நான் கால் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஆர் அதுக்கு வேல்யூ கொடுக்குறேன் 9,5. ஸோ ரெண்டு வேல்யூ இல்லையா 9,5 ஏ கமா பி. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் கிளாஸை கால் பண்ணிவிட்டு அதுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கும் வேல்யூஸ் கொடுத்தாச்சு. system.out.println ஏரியா இஸ் எஃப் டாட் ஏரியா. ஸோ அது எஃப் டாட் ஏரியா அந்த மெத்தட் ஃபஸ்ட்டு உள்ள மெத்தடுக்கு போகும். எஃப்ங்கிறது நம்மளுடைய பேரண்ட் கிளாஸோட நேம், ஃபிகர் அப்படிங்கிற கிளாஸுக்கு தான் நம்ம அதை டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் இதுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் system.out.println ஏரியா இஸ் ஆர் டாட் ஏரியா. ஸோ அதில் என்ன வேல்யூ, ஆர் வந்து ஃபார் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஆருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தோம் 9,5. ஸோ அதில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருந்தோமோ அது இங்கே பிரிண்ட் ஆகும் 9 into 5, ஸோ 45 அப்படின்னு. நெக்ஸ்ட் ஏரியா இஸ் டி டாட் ஏரியா. ஸோ டி டாட் ஏரியா, டி ஃபார் ட்ரையாங்கிள். ஸோ அதோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெண்டு வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண. ஸோ திஸ் இஸ் மெத்தட் ஓவர் ரைடிங். ஒரே மெத்தட் நேமை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும் இன்ஹெரிட்டன்ஸில் அப்படிங்கிற கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Protected members. A protected member of the class in different package can be accessed by the class in other package only through inheritance. ஸோ ஒரு பேக்கேஜில் இருக்கிற மெம்பரை நம்ம வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னொரு பேக்கேஜில் நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஓகே, கிளாஸ், the class name is vehicle
and அதுக்குள்ள we are declaring one variable which is called as brand. அந்த brandக்கு நம்ம protected அப்படிங்கிற keyword கொடுத்துட்டோம். and we are creating another method. இன்னொரு method create பண்றோம். அதுக்கு நம்ம some lines அங்க print பண்றோம். we are extending the vehicle class by using the car class. so car அப்படின்னு ஒரு class create பண்ணி அதுல இருந்து நம்ம vehicle அப்படிங்கிற class extend பண்றோம். அதுக்குள்ள நம்ம ஒரு variable create பண்றோம் that is called as model name. அந்த variableக்கு we are giving one name that is Mustang. and then main function. so நம்ம car classக்கு ஒரு object create பண்றோம் and mycar.honk. so அங்கே இருக்கிற மெத்தடை நம்ம இன்வோக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது mycar.brand and mycar.modelname. இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் we are calling that honk method and we are printing the brand and model name. ஸோ brand அப்படிங்கிறது vehicle கிளாஸில் இருக்கிற Ford. மாடல் நேம் வந்து கார் கிளாஸில் இருக்கிற மஸ்டாங். இந்த ரெண்டையும் நம்மளுடைய கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஃபோர்ட் அண்ட் மஸ்டாங்குங்கிறது பிரிண்ட் ஆயிரும். பட் நம்ம அந்த பிராண்டை வந்து நம்ம ப்ரொடெக்டடுன்னு கொடுத்துருக்குறோம். வெஹிக்கிள் கிளாஸ்லேருந்து வெளியில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும், இன்ஹெரிட்டன்ஸோட கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணனால தான் நம்மளுக்கு இங்கே எரர் வரல. இல்லைனா நம்ம ப்ரொடெக்டட் அப்படின்னு யூஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு இந்த டைமில் இங்கே வந்து எரர் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் யூஸிங் இன்ஹெரிட்டன்ஸ்னால மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். சூப்பர் கீவேர்ட். சூப்பர் கீவேர்ட் இட் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் the base class method, constructor and variable. ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடையோ கன்ஸ்ட்ரக்டரையோ வேரியபிளையோ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம சூப்பர் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தனியாக சூப்பர் கீவேர்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் பேஸ் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் a is equal to 10 அண்ட் ஷோ அப்படின்னு ஒரு மெத்தட் தட் இஸ் பேஸ் கிளாஸ் ஷோ அப்படின்னு ஒரு லைனை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் தட் இஸ் டிரைவ்டு கிளாஸ் அண்ட் DER1 அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த பேஸ் கிளாஸ். ஸோ இங்கே நான் a is equal to 100 அப்படின்னு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் வாய்டு ஷோ அப்படின்னு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மெத்தடுக்கு நான் ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பர் டாட் ஷோ ஆஃப் அப்படின்னு. இப்போ தான் நான் இங்கே வந்து கீவேர்ட் சூப்பர் கீவேர்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷோ ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய பேஸ் கிளாஸில் இருக்கிற மெத்தடை கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மற்றதெல்லாம் சேம் தான். டிரைவ்டு கிளாஸ் ஷோன்னு பிரிண்ட் ஆகணும், வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அண்ட் வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னா இங்கேயும் ஒரு வேல்யூ ஆஃப் ஏ இருக்குது, பேஸ் கிளாஸ்லேயும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இது சூப்பர் கிளாஸில் உள்ள ஏவை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். மெயின் ஃபங்க்ஷனில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்டு பேஸ் கிளாஸ் டிரைவ்டு கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ஷோவை நான் கால் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸ் கிளாஸ் ஷோ, நெக்ஸ்ட் டிரைவ்டு கிளாஸ் ஷோ, வேல்யூ ஆஃப் a 100, வேல்யூ ஆஃப் 10. ஓகே, இது நான் எப்படின்னு சொல்கிறேன் இப்போது. ஸோ ஷோ அப்படிங்கிறத தானே நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே, டிரைவ்டு கிளாஸ்லேருந்து நம்ம ஷோ அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி சூப்பர் டாட் ஷோ. ஸோ சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணனால இது பேஸ் கிளாஸில் இருக்கிற ஷோவை மென்ஷன் பண்ணும். ஸோ அங்கே உள்ள ஷோவில் இருக்கிற ஆன்சர் என்ன, பேஸ் கிளாஸ் ஷோ. அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டிரைவ்டு கிளாஸ் ஷோன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். வால்யூம் ஆஃப் ஏ அது இங்கே உள்ள ஏயோட வேல்யூ 100 பிரிண்ட் ஆயிரும். அடுத்து வேல்யூ ஆஃப் ஏ பேஸ் கிளாஸில் இருக்கிற வேல்யூ ஏ. ஸோ பேஸ் கிளாஸில் நம்ம என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருந்தோம், a is equal to 10. அதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்து இப்படி நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் டு ஆக்சஸ் த பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம இப்போ வந்து பேஸ் கிளாஸில் இருக்கிற மெத்தடை நம்ம ஆக்சஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை எப்படி சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் நேம் திஸ் இஸ் த பேஸ் கிளாஸ் அண்ட் நம்ம அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் நேம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நேம் எப்பவும் சேமாக தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு லைனை பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு பெராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். அண்ட் பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட் ப்ளஸ் ஸ்ட்ரிங். ஸோ இதில் நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பாஸ் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒரு டிரைவ்டு கிளாஸ் விச் இஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் அவர் பேஸ் கிளாஸ். ஸோ டிரைவ்டு கிளாஸோட மெத்தடில் டிரைவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். பிகாஸ் எப்போவுமே கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு. ஓகே, இங்கே நம்ம சூப்பர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். சூப்பர் ஆஃப் எஸ்
இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிங்கோட வேரியபிள். அது என்னன்னு பார்க்கலாம். system.out.println derived class constructorோட ஆர்குமெண்ட். இப்போ நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு derived கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு derived கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம பெராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 2 கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து வித்தவுட் ஆர்குமெண்ட், இன்னொன்று வந்து வித் ஆர்குமெண்ட். அதனால தான் வித்தவுட் ஆர்குமெண்ட்டு வித் ஆர்குமெண்ட்டுக்கு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம் ஹலோ அப்படின்னு. நம்ம வந்து கால் பண்ணும்போது நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பெராமீட்டர்னு சொல்லுவோம். வேல்யூவை கொடுக்கும்போது மெயின் ஃபங்க்ஷனில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிரைவ்டு கிளாஸில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போவோம். அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிரைவ்டு கிளாஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்கோம்ல. வித்தவுட் ஆர்குமெண்ட்டில் என்ன இருக்குது நம்மளுக்கு, டிரைவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஃபஸ்ட் லைனில் நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிரைவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால் பண்ணியிருந்தோம், d1 is equal to new constructor name with string. ஸோ அப்போ இது எங்கே பாஸ் ஆகும், இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு ஒரு இருக்குது. ஸோ சூப்பர் கிளாஸ் ஆஃப் எஸ். அப்போ நம்மளுக்கு அகைன் இது எங்கே போகும், பேஸ் கிளாஸில் உள்ள கன்ஸ்ட்ரக்டருக்கு அது போகும். ஓகே, பேஸ் கிளாஸில் ஸ்ட்ரிங் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரெண்ட் ஆகும், பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட் hello. நெக்ஸ்ட் லைனில் derived class constructor argument hello அப்படின்னு print ஆகும். ஸோ திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர் கிளாஸ். ஸோ சூப்பர் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.